பணியாற்றும் இருமல் ஆசிரியர் மக்களுக்கும் சிறப்பு கார்த்திகை ஐயா அவர் குடும்பத்தாருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பிற்பகல் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே தமிழையா சொல்ற மாதிரி இந்நாள் நன்னாள் ஒன்றால் வயிறு நல்லா தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி எனக்கு மனசு நிறையணும். அது என்ன தேதி? அன்னைக்கு ரிசல்ட் 19ஆம் தேதி எனக்கு 11th ரிசல்ட் 10th ரிசல்ட் ரெண்டு ரிசல்ட் அன்னைக்கு வரும்போது அன்னைக்கு என் மனசு நிறையணும். சரியா? அதுக்கு என்ன வேணும்? ரிசல்ட் வேணும். அவ்வளவுதான். என் சொந்த செலவு எனக்கு பிரியாணி கொடுக்குறேன். ஒரு பள்ளி வந்து நல்ல பள்ளியா அப்படின்றது அந்த பள்ளியோட தேர்ச்சி தான் வெளிக்கொணர்ச்சி. நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் கடந்த 9 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா 10th சென்டம் ரிசல்ட் கடந்த ஆண்டு மட்டும் தவிர அந்த வரைக்கும் நம்ம நல்ல பேர் வாங்கிய நிலையில கடந்த ஒரு ஆண்டு காலமா நான் இந்த பள்ளியில வேலை செய்யாத நிலையிலையும் வெளியிலிருந்து வர்றவங்கெல்லாம் என்னை கேட்கறது சார் 10th ரிசல்ட் வந்துருமா, இதுதான் என்ன கேட்கறது. பல ஆசிரியர் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கூட குடியரசு தினத்தை அன்னைக்கு அந்த கற்பனை காட்டுற நேரத்துல ஒரு ஊர் பிரமுகர் சார் 10th ரிசல்ட் வந்துருமா சார் அப்படின்றாங்க. ஸோ அதனால இந்த 10th ரிசல்ட் 100% வந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. அதனால எனக்கு ஏற்பட்ட ஒரு அவமான அசிங்கம் உங்களுக்கும் தான். சரியா? நம்ம நம்மளுடைய பள்ளியை தூக்கி நிறுத்த வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. சரியா? ஒவ்வொருத்தருக்கும் இதுல கடமை இருக்குது. ஒரு பையன் பேரா கூட நமக்கு கேட்ட பேர் தான். சரியா? எந்த ஒரு விஷயத்தாலும் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ராமதேவ் ஒரு பையன் நம்ம பள்ளிக்கூடத்துல 10th உங்க செட்ல இல்லை. இப்போ இந்த பையனுக்காக கிட்டத்தட்ட 10 நாட்கள்லாம் நான் அதிகாரி கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அந்த பையன் எங்க போனா, அவனுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கலையா, ஏன் ஆரம்பிக்கல, இப்போ 10th எக்ஸாம் எழுதுவானா இல்லையா, இப்போ கடைசியா இன்றைக்கு கூட சாப்பிட்றதுக்கு எனக்கு கரெக்ட் ஆஃபீஸருக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னா போய் விஓவை போய் பாருங்க, வணிகாரை போய் பார்த்து அந்த பையன் ஊர்லயே இல்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அரசாங்கம் உற்று நோக்கு. என்ன நமக்கு தேவை ரிசல்ட். சரியா? அந்த விஷயத்துல இந்த ஆண்டு நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு முழு திருப்தி. உங்களுக்கு எல்லாமே முன்னிட்டு நம்ம சார் கோபால சார் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் முன்னிட்டு ஒன்று பாஸ் செய்திருக்காரு. இந்த பேரோட பார்த்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பா நடந்ததுன்னா அவருடைய வழிகாட்டுதல் அவருடைய அனுபவம் தான் இல்லை. ஆனா இது வேணாம் தான் சொன்னார். சார் வேணாம் சார் அப்படின்னு சொன்னாரு. இல்லை சார் அதை நம்ம சந்தோஷமா வாழ்க்கை வழி அனுப்பணும் அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா அடுத்த பதக்கம் வச்சுக்கலாம் சார், பையன் வர முட்டா என்ன சார் படிச்சு ஒரு வாரம் அப்படின்னு கேட்டேன். இல்லை பையன் கண்டிப்பா வருவான், அவன் கடைசி காலம் வரைக்கும் அவன் வருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்ததுனால இன்றைய தினம் நம்ம இந்த பேரோட வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நான் 2 ஆண்டுகளா 10th 450 அபோவ் வாங்குற மாணவர்களை ஃப்ளைட் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன். முதல் ஆண்டு கிராமத்தை அழைச்சிட்டு போனேன், கடந்த ஆண்டு பெங்களூர் அழைச்சிட்டு போனேன். இந்த ஆண்டும் நீங்க 450 கிராஸ் பண்ணுறச்சா உங்களை கண்டிப்பாக ஜூலைக்குள்ள ஜூலைக்காலாம் போகாது, ஜூலையிலே டிக்கெட் போட்டுருவோம். சரியா? ஜூலைக்குள்ள உங்களை ஏதோ ஒரு இடத்துக்கு நான் விமானத்தை அழைச்சிட்டு போறேன். நான் ரெடி. நீங்க எத்தனை பேர் அது ரெடியா இருக்கீங்கன்றத பார்த்துங்க. 450 மார்க் எடுத்தா கண்டிப்பா உங்களை அந்த விமானத்துல அழைச்சிட்டு போறேன். சரியா? இந்த நேரத்துல ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நான் தனிப்பட்ட முறையில நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் 2 வார்த்தைகள் ஏதாவது நன்றி பேசுவேன். எல்லாமே மாணவர்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் வேலை செய்யறோம்னா அந்த இடத்துல நம்ம மனதில் வேலை செய்யணும். நம்மளை பார்த்து ஒரு பையன் போய் இவருக்கு படிச்சுமே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பாடவேலை என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு பார்த்தேன். அதே மாதிரி நான் ஸ்போர்ட்ஸ் சைஸு கொஞ்சம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் சைஸ் தெரியாது இல்லாத நான் என்ன பண்றேன், ஸ்போர்ட்ஸ் சைஸ்லேயும் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கூட நானும் கொஞ்சம் என்னோட உதவியை கொஞ்சம் செஞ்சிருக்கிறேன். அதனால இந்த 4 சப்ஜெக்ட் காட்டிலும் ஸ்போர்ட்ஸ் சைஸ்ல நீ கொஞ்சம் அதிகபட்ச மார்க் எடுத்து இந்த ஆண்டு 100%. அதே மாதிரி இந்த சார் கொடுக்குறாங்க இல்லையா 100% நீங்க மார்க் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி நீங்க எங்களை உட்கார வச்சு நீங்க எங்களுக்கு விருது படைச்சீங்களோ அதே மாதிரி உங்களை உட்கார வச்சு நாங்கள் விருது படைக்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.
தமிழாசிரியர் ஐயா அவர்களுக்கு அனைவரும் ஃபஸ்ட்டு தமிழ் டீச்சரை பற்றி சொல்கிறேன். அவங்க வந்து எல்லா பாடத்தையும் புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தருவாங்க. அது எல்லோரும் நல்லா தான் படிப்பாங்க. ஆனால் ஒரு டைமு அவங்க டெஸ்ட் வச்சாங்கன்னா எல்லோரும் ஏமாற்றுவாங்க. அதுக்கப்புறம் தமிழில் நான் நல்லா தான் படிப்பேன். மற்ற தமிழில் தான் நான் இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அது எதுவும் முடியாது. அது எதனாலும் தெரியல. ஆனால் நான் பப்ளிக்கில் தமிழில் தான் ஹையஸ்ட் மார்க் எடுப்பேன்னு நான் சொல்லுவேன். இங்கிலீஷில் வந்து எல்லாத்தையும் மாற்ற அது மட்டும் நான் கரெக்ட் பண்ணுறேன்னா இங்கிலீஷில் சட்டமே எடுப்பேன். அதுக்கு மேக்ஸ் சார் எல்லாத்தையுமே சொல்லி தந்தார். அது எல்லாமே பப்ளிக் 4 நாள் லீவ் இருக்குது. அந்த 4 நாள் லீவ்லையும் எல்லோரும் கரெக்டாக போட்டு பார்த்தாங்கன்னா மேக்ஸில் எல்லாருமே ஒரு 80 மார்க் எடுக்கலாம். நல்லா படிக்கலாம், கூட எடுக்கலாம். சயின்ஸு 25 மார்க் ப்ராக்டிக்கல்லையே போயிடுச்சு. மிச்சம் 75 தான். 20 மார்க் எடுத்தால் பார்த்து 75ல் எப்படி இருந்தாலும்
தோராயமாக 60 65 அந்த மாதிரி எடுக்கலாம். நானும் அதுதான் ட்ரை பண்ணுறேன். சோஷியலில் வந்து 90 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன். 90 மார்க் கண்டிப்பாக எடு. எல்லாரும் பெருமை சேர்ப்பேன். வெரி குட். 11th 12th சேர்ந்து உங்களோட சேர்த்துருவேன். நான் ஸ்கூல் ரெடி பண்ணிட்டு தான் போவேன். சொல்லு. இப்போ லாஸ்ட் பிடிச்சி போடுறேன் பாரு. வணக்கம் வணக்கம் சொல்லுப்பா. வணக்கம் அண்ணா. தமிழில் 80 எடுப்பேன். கொஞ்சம் அமைதியா நான் என்ன பண்ண சொல்லு. கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே பாஸ் ஆகிற அளவுக்கு தெரியும். ஃபஸ்ட்டெல்லாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே ஃபேமஸ் நான் பார்த்து பாஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது. அப்படியே எழுதலாம், பயணம் எழுதலாம். அவன் நைட்ல யூஸ் பண்ணிக்கிறாரு. வீட்டை கொஞ்சம் இது மாதிரி இருக்கிறதுனால ஸ்கூல் அந்த வந்து நாங்கள் படிப்போம். அதனால லைட் கொடுக்குது. நீ தாராளமாக பண்ணுறா. ஒரு அட்ரஸ் பண்ணுறேன். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல நான் 90 எடுப்பேன். கொஸ்டின் பேப்பர்லேயே 50 மார்க் இருக்குது. ஈஸியாக இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு வச்சா 90 மார்க் 100 மார்க் எடுப்போம். சயின்ஸ்லாம் இதுதான். சயின்ஸ் கதை பெரிய இதுனா கதை பெரிய மார்க் ஜெராக்ஸ் கொடுப்பாங்க, அதனால வந்து கதெல்லாம் எழுதக்கூடாது சொல்லிட்டேன். ஜெராக்ஸ் கொடுப்பாங்க, சொல்லிட்டு தானே நல்லா விளாட சொல்றாரு. அதெல்லாம் எழுதுனாலே பாஸு. வேறு எதுவுமே தேவை. 5 மார்க் பாஸ். ஹோட்டல் கைத்தல் தான். ஏய் 10 சென்டர் கூட போனா ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் நல்லா பாத்துறேன். இல்லடா. Sabar ya deh. Udah. Ya ini era. Era. Apa ya? Ada pun dia, ada pun dia. Ada pun dia. அந்த தொடர்ந்து செய்யணும். எவ்வளோ மார்க் இருந்தால் சொல்ல வேணாமா நீ? மார்க் தேவையில்ல. என்ன அப்படியே வரல என்ன எனக்கு குறை சொல்லு. எஸ்டி சார் மேலே என்ன குறை சொல்லு. எஸ்பி என்ன குறை இங்கே வந்து பேசுகிறா, பேசானே கூப்பிட்றான். சரி. Okay.
ஆமா நாளைக்கு எது குத்துன நாட்டிட்டு அதான் எடுத்துக்கோ நீங்க அந்த முடிச்சு பண்ணியா சாப்பிட்டு